இருக்கிறோம். குறிப்பா முக்கியமா உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப கடந்த 3 வருடங்களா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையா கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டுவோம் அப்படின்னு உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறியா, நான் 5000 ரூபாய் கொடுக்கறேன், எப்படி நிப்பாட்டுவ பாருன்னு போன மாசம் கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகை அட்வான்ஸா கொடுத்தோம். நம்ம தலைவர் காலைல 6 மணிக்கு மகளிரோட பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாரு. மகளிர் என்ன பண்ணாங்க, 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்னா மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துருவாங்கிறதுனால மகளிர் அவ்வளவு தெளிவா எடுத்தாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மீண்டும் ஆட்சி அமைச்ச மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லி இருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். கலைஞர் கனவு இல்ல அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்ல வீடு கட்டுப்பட்டு வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகள்ல 8000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுக்கிறோம். மகளிர் உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம் முதலமைச்சர் சொல்லிட்டார். இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். அதுக்கு செஞ்சி தொகுதியில குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மஸ்தான் அவர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். செய்வீங்களா? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றதுதான், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல டெல்லி அணியை நாம தோக்கடிக்கணும். நாம இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறோமே, இவ்வளவு மக்கள் பணிகள் செஞ்சிருக்கிறோமே, ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் தராங்களா? நம்ம கேட்கிற திட்டங்கள் கொடுக்கறது இல்ல. நமக்கு வர வேண்டிய நிதி வரல. கல்வி தொகை மட்டும் வரி மட்டும் கிட்டத்தட்ட 3500 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க முடியாதுட்டாங்க. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி பகிர்வு கொடுப்போம் இன்னைக்கு ஒன்றிய அரசு மிரட்டுது. இப்படி தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கிற ஒன்றிய பாஜக அரசை தமிழ்நாடு நாம புறக்கணிக்க வேணும். செஞ்சு காட்டுவோமா? இந்த தேர்தல்ல அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் ஓட ஓட விரட்டணும். அதுக்கு போட்டோ, அந்த போட்டோ தான். அது ஒரு ஆங்கிள், இன்னொரு ஆங்கிள் இருக்கு. சரி, போட்டோ வந்து போட்டோ கேட்டுங்க. இந்த ஓட்டு கேட்க தேவையில்லை, போட்டோ காட்டினாலே போதும். இந்தம்மா கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, தெரியுதா யாருன்னு? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. 2017ஆம் ஆண்டு இப்படிதான் டேபிள் கடியில பூந்து போய் தான் சசிகலாமா காலை பிடிச்சுதான் முதலமைச்சர் ஆனாரு. யாரா இருந்தாலும் காலை பிடிச்சிருவாரு, அப்புறம் காலை வாரி விட்டுருவாரு. முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அதன் பிறகு சசிகலா அம்மா காலு, அதன் பிறகு சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போன டிடிவி தினகரன் காலு, அப்புறம் கொஞ்ச நாள் ஓபிஎஸ் காலு. இப்ப ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப நான் டெல்லியில போய் மோடிக்காக தான் புடிச்சு தொங்குவேன்னு அடம் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாரு அரசு.